सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्रागिनो देवी दुर्गे देवी नमोस्तुते। ஓம் நமச்சண்டிகாயை. ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். சுகம் மே பூயாத் துக்கம் மா பூத் என்பதுதான் நம் அனைவருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது. இந்த பிரார்த்தனையின் அர்த்தமானது எனக்கு எப்பொழுதும் சுகம் வர வேண்டும், துக்கமே வரக்கூடாது என்பது. ஆனால் அப்படி இந்த உலகத்தில் இருக்கின்றதா என்றால் அவ்வாறு இல்லை. அதற்கு என்னதான் வழி என்றால், நம்முடைய புராணங்களில் பல கதைகள், பல உதாரணங்கள், பல பூஜா முறைகள் இதற்காக கூறப்பட்டுள்ளன. அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது எதுவென்றால் நவராத்திரி ஆகும். ஏன் என்றால், நமக்கு துக்கம் வருவதற்கு காரணம் யாது எனில், நம் மனதிலே இருக்கக்கூடிய அஞ்ஞானம், நம்மால் முடியாது என்ற ஒரு எண்ணம், இயலாமை, பலகீனம் போன்றவைதான் இவை அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட பலகீனம் போன்ற கெட்ட குணங்களை அனைத்தையும் போக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரே ஒரு தேவதை யார் என்றால் அன்னை பராசக்தி தான். அப்படிப்பட்ட இந்த அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜை எந்த நாள் மிகவும் சிறப்பு என்றால், ஒரு நாள் அல்ல, 9 நாட்கள். அதுதான் நவராத்திரி என்று நாம் சொல்வோம். நவராத்திரியில் அன்னைக்கு செய்த பூஜைக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன என்றால் விஜயம், வெற்றியாகும். சரி, நவராத்திரி என்றால் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். நவ என்றால் 9, ராத்திரி என்றால் இரவு. ராத்திரி என்ற பதத்துக்கு ராதி ததாதி, அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடிய இரவு. இது எவ்வாறு சுகத்தை கொடுக்கின்றது என்றால், நமக்கு இருக்கக்கூடிய பலகீனம் போன்றவற்றை அன்னை நம்முடைய நித்ரையிலேயே அனைத்தையும் நாசம் செய்கின்றாள். எவ்வாறு என்றால், தேவி மகாத்மியத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது. யாதேவி சர்வபூதேஷு நித்ராரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹா. நித்ரா ரூபமாக இருக்கக்கூடிய அவள் நம்முடைய அஞ்ஞானங்கள், நம்முடைய பலகீனம் அனைத்தையும் போக்குகின்றாள். எனவே இந்த நவராத்திரிக்கு ஒரு உன்னதமான ஒரு மகத்துவமானது உண்டு. 2 நவராத்திரிகள் மிகவும் பிரசித்தமாக பேசப்படுகிறது. ஒன்று சரத் நவராத்திரி, மற்றொன்று வசந்த நவராத்திரி. இதில் சரத் நவராத்திரி என்பது அனைவருக்கும் மிகவும் தெரிந்த ஒன்று, மிகவும் பிரசித்தமானது கூட. ஏனென்றால் இங்கு பூஜா முறை மட்டும் அன்றி விசேஷமாக உற்சவம் என்ற ஒரு விஷயமும் இதில் சேர்ந்திருக்கின்றது. பூஜை என்பது நமக்கு தெரியும், ஜபம், தபம், ஹோமம், பாராயணம் இவைகளை கொண்டது. பொதுவாக இவ்வாறு பூஜைகள் செய்யும் பொழுது நம்முடைய மனது அன்னையிடமே சென்று எப்பொழுதும் மிகவும் ஸ்ரத்தையுடன் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே நமக்காக அன்னை என்ன கூறுகின்றாள் என்றால், இந்த பூஜையுடன் கொஞ்சம் உற்சாகமும் கூட சேர்த்து செய்யுங்களேன் என்று கூறுகிறாள். ஏனென்றால் நாஸ்தி உற்சாகாத் பரம்பலம், உற்சாகத்திற்கு நிகரான பலமானது இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த உற்சாகம் வர வேண்டும் என்றால் அதில் சிறிது கொண்டாட்டமானது இருக்க வேண்டும். இப்படி இரண்டும் கலந்ததாக இருக்கக்கூடியது இந்த நவராத்திரி ஆகும். இந்த நவராத்திரியில் அன்னையில் ஒவ்வொரு நாளும் ஒரு துர்க்கையாக அவதாரம் எடுத்து நம்முடைய இயலாமை போன்ற தோஷங்களை போக்கி நமக்கு வெற்றியை அளிக்கின்றார். இந்த நவராத்திரியானது 2 விதமாக நாம் பார்க்கலாம். ஒன்று சம்பிரதாய முறைப்படியும் பார்க்கலாம், அதே போன்று சமூக நலனை பற்றியும் பார்க்கலாம். சம்பிரதாய ரீதியில் இதை எவ்வாறு என்றால், அமாவாசை அன்றே என்ன செய்ய வேண்டும் என்றால், பூஜைக்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று வேதிகையை அமைக்க வேண்டும், குண்டம் அமைக்க வேண்டும். அந்த வேதிகையில் அன்னைக்கு ஒரு சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்தில் கலசத்தை வைத்து 3 நாட்களுக்கு துர்கா தேவியையும், 3 நாட்கள் லக்ஷ்மியையும், 3 நாட்கள் சரஸ்வதி தேவியும் அங்கே பூஜை செய்ய வேண்டும். அந்த அன்னையை சுற்றி
பிரபஞ்சமே இருப்பதாக பாவித்து பூஜை செய்ய வேண்டும். இவ்வாறு அமாவாசை அன்றே இதை அனைத்தையும் தயார் செய்து கொண்டு பிரதமை தினத்தன்று பூஜை செய்வதற்கான ஏற்றவர்களை அழைத்து அங்கு சங்கல்பம் செய்து கொண்டு பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். பூஜைகளில் நவாவரண பூஜை செய்யலாம், லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம், தேவி மகாத்மிய பாராயணம் செய்யலாம், தேவி ஸ்துதிகளை வைத்து பூஜை செய்யலாம். இவ்வாறு ஸ்தோத்திரங்கள் விஷயங்களிலிருந்து, பூஜா விஷயங்களிலிருந்து, வேத மந்திரங்கள் முதல் அனைத்தையும் ஹோமத்துடன் எல்லாம் நாம் இங்கு இந்த நவராத்திரியிலும் செய்யலாம். இவ்வாறு செய்து பிரதமை முதல் ஆரம்பித்து பூஜையினுடைய முடிவில் கன்னியாஸ்திரிகளுக்கு தாம்பூலம் கொடுத்து அவர்களுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை திருப்தி செய்ய வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் பூஜையை செய்ய வேண்டும். அதே போன்று இது காலையிலும் செய்யலாம், மாலையிலும் செய்யலாம், 2 வேளையும் செய்யலாம். இவ்வாறு நம்முடைய புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. இது சம்பிரதாய ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சமூக ரீதியில் பார்த்தோம் என்றால் அங்கேயும் கலசம் என்பது மிகவும் முக்கியமானது. அந்த கலசத்தில் நாம் அன்னையை பூஜை செய்ய போகிறோம். இல்லை என்றால் அதற்கான விக்கிரகமானது இருக்க வேண்டும். துர்கா தேவி, சரஸ்வதி தேவி, லக்ஷ்மி தேவி இவர்களுடைய விக்கிரகங்கள் இருந்தாலும் 9 படிகள் வைக்கின்றோம் என்றால் அதில் மேல் படியில் கலசத்தை வைத்து அந்த இடத்தில், கலசம் இல்லை என்றால் அந்த இடத்தில் தேவதைகளினுடைய உருவத்தை வைத்து பூஜை செய்யலாம். இவ்வாறு அந்த முதல் 3 படிகள் தேவதைகளுக்கென்று உரியது. அதில் அன்னையினுடைய அவதாரங்களை பற்றியும், அதே போன்று மகாவிஷ்ணு போன்றவர்களுடைய அவதாரம், அடுத்த நிலையில் 3 படிக்கட்டில் மனிதர்கள், ரிஷிகள், அரசர்கள் இவர்களை பற்றிய விஷயமும், அதற்கு கீழ் இருக்கக்கூடிய படிகளில் விலங்கினங்கள், ஸ்தாவரங்கள், அதே போன்று இராமாயணம், மகாபாரதம் இது சொல்லக்கூடிய கதைகளாகவும், அதே மாதிரி நம்முடைய நாட்டு கலைகளை பற்றி சொல்லக்கூடியதும், வீணை, நாதஸ்வரம், விவாகம் இது போன்ற பொம்மைகளை வைப்பதும், இவை அனைத்தும் 6வது படி முதல் கொண்டு வைக்கலாம். இவ்வாறு அமைத்து அங்கே பூஜை செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் இந்த 9 படிக்கட்டையோ அல்லது 5ஓ 3ஓ இல்லது 11ஓ எதை வைத்தாலும் இப்படி நாம் இதை பார்க்கும்பொழுது இப்போது என்ன தெரியும் என்றால், மேலே கடவுள், நடுவில் மனிதர்கள், ரிஷிகள், அப்புறம் விலங்கினங்கள், நம்முடைய கலைகள் எல்லாம் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு பிரபஞ்சத்தையே பார்த்த ஒரு எண்ணமானது நம்மில் தோன்றும். ஏனென்றால் அங்கு கடவுளும் இருக்கிறார், மனிதரும் இருக்கிறார், அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் அங்கு இருக்கின்றது. இவற்றை அனைத்திற்கும் மேலாக லோக ஜனனியான அம்பாள் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறாள். இவ்வாறு அந்த இடத்தில் சமூக விஷயமாக அங்கேயும் பூஜைகளை எல்லாம் செய்துவிட்டு, இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், மற்றவர்களை நம் வீட்டிற்கு இந்த நவராத்திரியில் அழைப்பது என்பது ஒரு உன்னதமான விஷயம். இதற்கு காரணம் என்ன என்றால், அவர்களை அழைத்து நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழுவை காண்பித்து இதில் இருக்கக்கூடிய விசேஷ அம்சங்கள் என்ன என்பதை ஒவ்வொன்றாக நாம் கூறலாம். அது மட்டுமின்றி கதை மூலியமாக நம்முடைய புராணங்களை விஷயங்களை கூறலாம், பாடல்கள் மூலியமாக நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி கூறலாம். பரதநாட்டியம் போன்ற எல்லா விஷயத்திற்கும் இங்கு இடமானது உண்டு. அதே போன்று இராமாயணம், மகாபாரதம் இந்த கதைகளும் எல்லாம் இந்த நவராத்திரியில் வீட்டில் நாம் பேசுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இது எதை மாதிரி என்றால், கிட்டத்தட்ட இன்னைக்கு நாம் சொல்லக்கூடிய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் என்று சொல்கிறோமே, அதே போன்று நம் அருகாமையிலே அந்த பிம்பங்களை வைத்து கொண்டு, இது ராமாயணத்தில் இவர், இது மகாபாரதத்தில் இது, மகாவிஷ்ணு இப்படி இருப்பார், இப்படி ஒவ்வொன்றையும் நாம் காண்பித்து நாம் சமூகத்திற்கு நம்மால் முடிந்த ஒரு நன்மையை இங்கு செய்யலாம். ஆனால் இதை தவிர வேறு ஏதாவது காரணத்துக்காக நான் எதற்காக நவராத்திரி பொம்மைகள்லாம் வைக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் இதுவென்று வேறு ஏதோ சொல்வதெல்லாம் இங்கு சரியானது அல்ல. இதற்கு சரியான ஒரே ஒரு விஷயம் என்றால், நம்முடைய கலாச்சாரம் அனைவரையும் சென்று அடைய வேண்டும் என்பதுதான். இந்த 9 நாட்களுக்குள்ளே என்ன ஆகும் என்றால்,
ஒவ்வொரு வீட்டிற்கு இவர்கள் செல்வார்கள். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொம்மைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானமானது ஒன்று இருக்கும். அடுத்த வீட்டில் போகும்போது இதே போன்று இருக்குமா என்றது நாம் சொல்ல முடியாது. அவர்களுடைய அந்த சிருஷ்டி கிரமத்தில் அதே மேல் 3 படிகள், நடுவு, கடைசி என்பது அதெல்லாம் சமானம்தான். இருந்தாலும் அதிலே வைக்கக்கூடிய பொம்மைகளுடைய வித்தியாசங்கள் இருக்கின்றது அல்லவா? சில பேர் ராமாயணத்தை மிகவும் முக்கியமாக வைத்து சொல்வார்கள். சில பேர் மகாபாரதம், சக்தியினுடைய அவதாரங்களை முழுமையாக வைத்து சொல்வார்கள். இவ்வாறு ஒவ்வொரு இல்லத்திற்கும் நாம் செல்லும் பொழுது அங்கிருந்து நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு ஒவ்வொரு வருஷமும் நாம் செல்லும்போது பல விஷயங்கள் நாம் புத்தகத்தை பார்த்தோ மற்ற வேறு ஏதாவது விஷயங்களோ தெரிந்து கொள்ளாமல் இது போன்ற விஷயங்களுக்கு வரும்பொழுதே நவராத்திரி உற்சவத்திலேயே இவை அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, போன வருடம்தான் நான் இந்த இடத்தில் இந்த தேவதை பற்றி தெரிந்து கொண்டேனே, எனக்கு தான் இப்போ அதை பற்றின ஒரு அறிவு விட்டது. எதற்காக நான் திருப்பியும் வந்தால் எனக்கு அதே தானே வரப்போகின்றது என்றால், முன்பு நாம் முனிவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உதாரணத்துக்கு நாம் சுவாமி விவேகானந்தரை அங்கே வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்வோம் என்றால், அந்த சமயத்தில் நமக்கு இவர் சுவாமி விவேகானந்தர் என்பது தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு வருடம் ஆனதற்கு பிறகு அவரை பற்றி ஆங்காங்கே நம்ம கேட்கும்போது, அடுத்த வருடம் நம்ம அதே வீட்டிற்கு செல்லும் பொழுது அந்த விவேகானந்தரை பார்த்தவுடன் நமக்கு அவரை பற்றின அபிப்பிராயங்களும் அவரை பற்றி நாம் தெரிந்து கொண்ட விஷயத்தையும் நாம் அங்கு அனைவரிடம் பகிர்ந்து கொள்வோம். இவ்வாறு சமூக ரீதியாகவும் நமக்கு இந்த நவராத்திரியானது மிகவும் உபயோககரமாகவும் அனைவருக்கும் நன்மையும் பிளக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. மேலும் இந்த 2 காலங்களில், அதாவது ரித்து என்று சொல்லக்கூடிய சரத் ரித்து மற்றும் வசந்த ரித்து, இந்த ரித்துவானது வியாதிகளை உண்டாக்கக்கூடிய காலமாக, மனிதர்களுக்கு தொற்றுகளை உருவாக்கி பாதைகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. இந்த காலத்தில் யமதர்மராஜா ஆனவர் தன்னுடைய கோரப்பற்களினால் அனைவரையும் பீடிக்கிறார் என்று கூறப்படுகின்றது. எனவே இந்த காலகட்டங்களில் நாம் எல்லாம் வல்ல அந்த ஜெகஜனனியான பரமேஸ்வரியை உபாசனை செய்து எல்லாம் வல்ல அன்னையினுடைய அனுகிரகத்தை பெற்று வாழ்நாளில் மிகவும் சந்தோஷத்துடன் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நமஸ்காரங்கள்.